இயேசு சிலுவையில் பாடை குறித்து தான் பார்த்து கொண்டு வரோம். சிலுவை தியானத்தை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இயேசு பாடுபட்டு சிலுவையில் அவர் அவர் மரிக்கிறார். மரிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜீவனை விடுகிறார். சிலுவையில் மரிக்கிறார். மரிக்கும் போது என்ன ஆகுது? மரிக்கும் போது அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. சிந்தப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா உயிரே விடுறார். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்கிற வல்லமை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். there is a power in the blood of Jesus. அந்த ரத்தத்தில், இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை, அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலயமா வந்த நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போல்லாம் வரனோ அதெல்லாம் குறித்து நான் பேசுவேன். ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிலது நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இயேசுவின் ரத்தத்தின் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பாவ மன்னிப்பு தான் பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ஒரு மாளிகைக்குள்ளே போகிறீங்க. மாளிகையில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மெயின் டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் தான் மித்த டோருக்குள்ளே நீங்கள் போக முடியும். மித்த கதவுலாம் ஓப்பன் பண்ண முடியும். அதே போல் தான் இந்த பாவம் பண்ணி எப்படி இருக்குன்னா, ஒரு மெயின் டோர், அதாவது ஒரு கீ பொருள் இருக்குது. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா போதும், மற்றதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதனால தான் இயேசுக்கிட்ட ஒரு வியாதியஸ்தன் வரும்போது சொல்கிறாரு, இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வியாதிலாம் குணமாயிடும். உன் பாவங்கள் ஃபஸ்ட்டு மன்னிக்கப்பட்டால் மித்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த ரத்தத்தில் என்ன இருக்குன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இல்லை, அது அப்புறமா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் அந்த பகை இருந்துச்சு, அந்த ஒரு பிளவு இருந்துச்சு. தேவன்கிட்டே நம்மளால் போக முடியாது. நம்ம பாவம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மதில் மாதிரி, ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த பாவத்தினால தேவன்கிட்டே போக முடியாது. ஆனால் அந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்குன்னா, பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஆமே. இன்னைக்கு தைரியமாக என்ன பண்ணலாம்னா அவர்கிட்ட போகலாம். போகிறீங்களா? எப்படி போகிறீங்க? இயேசுவின் நாமத்தில் நம்ம போகிறோம். ஜெபம் பண்ணும் போது எப்படி போகிறோம்? பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஆமே. அது மட்டும் இல்லை, யுனைடெட். இன்னொரு காரியம், இயேசுவின் ரத்தத்தில் இன்னொரு காரியம் நம்மளுக்கு நன்மை என்னன்னா, யுனைடெட். நாம் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஹோலி, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசுவின் ரத்தம் மூலிமா நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா பரிசுத்தவானாய் பார்க்குறார். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, பைபிள் சொல்லுது நம்ம பரிசுத்த ஜாதியா. எப்படி அந்த பரிசுத்த ஜாதியாக மாறணும்? எங்கே பார்த்தாலும் பாவம் தான் இருக்குது, செய்யாத தப்பு இல்லை, ஃபுல்லாக பாவம் தான். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா நம்மை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, ரைச்சியஸ், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தின் மூலியமாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நீதிமான். என்னங்க, நான் பாவியாச்சு, ஆனால் செய்யாத பாவம் இல்லை. ஆனால் நம்மளை பார்த்து பிதா என்ன சொல்கிறார்? நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலிமா நான் என்ன பார்க்குறேன்னா நீதிமானாய் பார்க்கிறேன். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்? கிறிஸ்துவின் மூலியமாக பார்க்குறான். அந்த கிறிஸ்துவின் கண்ணாடி வழியாக பார்க்குறார். கிறிஸ்துவின் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப நீதிமானாக இருக்கிறோம். ஆமென். சொல்லுங்கள், நான் நீதிமான். நீ நிறைய சபையில் என்ன சொல்கிறாங்க? நீ பாவி, நீ புழு, நீ பூச்சி. இல்லை, நம்ம பாவி இல்லை. எப்போ இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம என்ன ஆகிட்டோம்னா நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்லை, பவர் ஓவர் சேட்டன், இந்த பிசாசின் மீது ஒரு ஜெயம். இன்னைக்கு பிசாசு நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா உன்னதங்களை அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் நாமத்துக்கு மேலாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா மேலே இருக்கிறோம். கீழே என்ன இருக்குன்னா பிசாசு இருக்குது. அப்போது பிசாசு நம்மளை தொட முடியாது. பிசாசு எல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம காலின் கீழே இருக்கிறது. ஆமென். பிசாசு அவன் தகடு வச்சுட்டான், அவன் பூசணிக்காய் வச்சுட்டான், அவன் எலுமிச்சை, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. எல்லாத்துக்கும் நம்ம மேலே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை,
இன்னொரு நன்மை, இந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலியமா இன்னொரு நன்மை என்னன்னா, டெத் டு லைஃப். நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்துட்டோம். மரணத்தில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு லைஃப், ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கு. எந்த ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லை, பாவர்ட்டி டு ப்ராஸ்பெரிட்டி, இந்த தரித்திரத்திலிருந்து நாம் செழிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா, தரித்திரத்தில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கு செழிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம தரித்திரம்னா சும்மா கிடையாது, அப்படியே ரொம்ப மோசமானது. சில வீடுகள்லாம் போனீங்கன்னா அந்த தரித்திர வாசனை அடிக்கும். உள்ள போகும்போதே தெரியும், அந்த தரித்திர வாசனை நாத்து அடிக்கும். அவ்வளோ வீடு, சில ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத வீட்டுக்குள்ளே போகும், அந்த வாசனை அடிக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன அடிக்குதுன்னா, செழிப்பின் வாசனை அடிக்குது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஸ்மெல்லு நம்ம மேலே இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா, கர்ஸ் டு பிளெஸிங், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கு. நம்ம சாபம் நம்ம மேலே இல்லை, நம்ம மேலே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகி நம்மேல் வந்திருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் மூலியமா, அந்த ரத்தத்தின் மூலியமா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஏராளமான நன்மைகள் நம்ம இயேசுவின் ரத்தத்தின் மூலியமா நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இல்லை, நான் கொஞ்சம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மென்ஷன் பண்ணால் நம்ம பைபிளில் ஃபுல்லாகவே நன்மைகள் ஏராளம். அவர்கள் சிந்தின ரத்தத்தின் மூலியமா எக்கச்சக்கமான நன்மைகள், இன்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நான் எப்போல்லாம் வரணும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்ன இருக்குன்னா வல்லமை இருக்கிறது. அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எந்த வசனத்தை வச்சு நான் பார்க்க போகிறேன்னா, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. உங்க உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல தான் இருக்கு. உங்க சரீரம் எப்படி வேலை செய்யுது? ரத்தத்தின் மூலியமா வேலை செய்யுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது, இந்த பாவத்தை போக்குகிறது. யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்ன இருக்குன்னா வல்லமை உண்டு. ஆமென். இப்போ நம்ம அதனால தான் பாடுறோம், there is a power, wonder working power in the blood of the lamb. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. அப்போ ஏதோ ஒரு பவர் அதுல இருக்கு. ஆமென். இத்தனை நாள் அந்த பாட்டை மட்டும் பாடியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு அந்த பாட்டை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாக போகுது. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணோன்னா, பாட்டை பாடுறாங்க, வல்லமை உண்டு, வாரம் பாடுறாங்க, ஆனால் அதை குறித்த ஒரு அறிவே இல்லாமல் பாடுறாங்க. பாருங்க, அதை குறித்த ஒரு அறிவு வரும்பொழுது தான் என்ன வரும்னா, நமக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ நான் ரத்தத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது தான் எனக்கு அறிவு வருது. இன்னைக்கு எங்கள் மூலியமா நீங்க கேள்விப்பட்டீங்க, ரத்தம் என்ன பண்ணிருக்கு, அதை குறித்து கேள்விப்படும் போது ஒரு அறிவு வருது. அறிவு வரும் பொழுது எனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினால், அப்போ அறிவு வரும்போது எனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் பொழுது அந்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு
பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ நான் எதனா தேவன் கிட்ட இருந்து எதனா பெற்றுக்கொள்ளணும், அதாவது ரத்தத்தின் மூலியமா எனக்கு எதனா நடக்கணும்னா, அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் மூலியமா எனக்கு எதனா நடக்கணும்னா, நான் என்ன பண்ணா, அந்த ரத்தத்தை குறித்த விசுவாசம் எனக்கு இருக்கும் பொழுதுதான் அந்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏதோ பாடுறதுனால இல்ல, பாடுறதுனால ஒரு உற்சாகம் வரும், பேண்ட் அடிப்பாங்க, பாடுவோம், அது உற்சாகம் வரும். ஆனா எப்போ எனக்கு வாழ்க்கையில அந்த ரத்தம் கிரியை செய்யுதுன்னா, அதை குறித்த ஒரு அறிவு, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ அதுதான் பார்க்க போறோம். அந்த இயேசுவின் ரத்தத்துல வல்லமை இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் 3 கேள்விகளை நான் எழுப்ப போறேன். 3 கேள்விகள் எழுப்பி அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன். பிரசங்கனால என்ன ஆகுதுன்னா, கேள்வி எழுப்புறது, கேள்விக்கு ஆன்சர் பண்ண, அதான் பிரசங்கமே. அப்போ நான் 3 கேள்விகளை நான் எழுப்ப போறேன். அந்த 3 கேள்விகள் நான் என்ன பண்ண போறேன்னா, பதில் சொல்ல போறேன். ஏன் இயேசுவின் ரத்தத்துல வல்லமை இருக்கிறது, அதை குறித்து 3 கேள்விகள் எழுப்ப போறேன். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வியை பார்க்க போறேன்னா, ஏன் இயேசுவின் ரத்தத்துல அவ்வளோ பெரிய சக்தி, ஏன் இயேசுவின் ரத்தத்துல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு, அந்த கேள்விக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பதில் சொல்ல போறேன். ரெண்டாவது, அந்த வல்லமை, அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை எனக்கு என்ன செய்திருக்கிறது, எனக்கு என்ன பண்ணிருக்கு, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில அது பலன் செய்கிறது, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போலாம். ஏன் இயேசுவின் ரத்தத்துல அவ்வளோ பெரிய வல்லமை, ஏன் இயேசுவின் ரத்தத்துல அவ்வளோ ஒரு பெரிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துல ஏன் இருக்கு, அவ்வளோ பெரிய சக்தி இயேசுவின் ரத்தத்துல இருக்கு, மனுஷன் ரத்தத்துல இல்லை, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தில் இல்லை, ஏன் இயேசுவின் ரத்தத்துல மட்டும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு? ஏன் அவ்வளோ பெரிய சக்தினா, இங்க லேவியராகமத்துல 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஏன் அவ்வளோ பெரிய சக்தினா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்குறாரு. என்னன்னா, மாம்சத்தின் உயிர், இந்த மாம்சத்துடைய உயிர் எதுல இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதை நான் என்ன பண்ணேன்னா பலிபீடத்தின் மேல நான் உங்களுக்காக செலுத்திட்டேன், பாவ நிவர்த்தி செய்யறதுக்காக பலிபீடத்தின் மேல செலுத்தி இருக்கிற அந்த ரத்தத்தை. 2 ஆன்சர் சொல்றாரு. அப்போ அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. வேற எந்த ரத்தம் இல்லை, மனுஷனுடைய ரத்தம் இல்லை, ஆட்டுடைய ரத்தம், மாட்டுடைய ரத்தம் இல்லை, இயேசுடைய ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. ஆமென். ஒருத்தராக தான் சொன்னாரா, எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாரா. அவர்கிட்ட கேட்டோம், ஏன் கிறிஸ்தவம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அவர் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவம் என்ன சொல்றாங்க, ரத்தம் ரத்தம் ரத்தம்னு பேசின்னு இருக்கிறாங்க. உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்க ரத்தம் சிந்தப்பட்டதுனால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, ரத்தம் ரத்தம் பேசுறாங்க. ஆனால் எனக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு கிறிஸ்தவத்தை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ரத்தம் சிந்தப்படலைன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படாது. ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும். நீங்க நல்லா பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா, நீங்க மோட்சத்துக்கு போனோம்னா, அதுடைய வழியே என்னதுன்னா ரத்தம் சிந்தப்படணும். அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் a bloody religion. bloody religionனா ரத்த ரிலிஜியன். ரத்த என்ன பிளட்டினா என்னதுன்னா முட்டாள். கிறிஸ்தவம் ஒரு முட்டாள்தனமான ஒரு ரிலிஜியன். எப்போ பார்த்தாலும் ரத்தம் பேசுறாங்க, ஐயோ அது ஒரு முட்டாள் ரிலிஜியன் சொன்னார். பாருங்க, ரத்தம் சிந்தப்படாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாருங்க, ஒரு பெட்ரோல் கார் வாங்குறீங்க, பெட்ரோல் கார் வாங்கிட்டு என்ன பண்றீங்கன்னா பங்குக்கு போறீங்க. பங்கில் போயிட்டு பெட்ரோல் போடாம நான் டீசல் தான் போடுவேன்னா என்ன ஆயிடும், வண்டி ஓடாது. பாருங்க, நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் அதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டு ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. நம்ம என்னதான் கிரியை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க போகிறது. நிறைய பேர் ஒயிட் சாரிலாம் கட்டுறாங்க. ஒயிட் சாரிலாம் கட்டினா நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யணுமா? இல்லை உபவாசம் போட்டால் நான் அழுதா என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுமா? ஒன்றும் நிவர்த்தி செய்யப்படாது. எப்படி தான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறதுனா, இயேசுவின் ரத்தத்தின் மூலியமாய் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ அந்த ரத்தத்துல என்ன இருக்குன்னா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. ஆமென். இங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கிறது.
சரி, இந்த ரத்தத்துடைய மதிப்பை எதை வைத்து கணக்கெடுக்கிறோம்? இந்த ரத்தத்துடைய மதிப்பை எதை வச்சு கணக்கெடுக்கிறோம்னா, உயிரின் மதிப்பை வைத்து தான் என்ன பண்ணோம்னா ரத்தத்துடைய மதிப்பை நாம் கணக்கெடுக்கிறோம். வேல்யூ ஆஃப் பிளட் டினோட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப். உயிருடைய மதிப்பு எவ்வளவோ அதை வச்சு தான் என்ன பண்றோம், ரத்தத்துடைய மதிப்பை நாம் கணக்கெடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் அவனுடைய உயிருக்கு எந்த ரத்தம் சிந்தப்படணும்னா காளை, அவன் என்ன பண்ணா காளை மாடத்தின் வந்து பலி செலுத்தணும். தலைவன் அவன் என்ன பண்ணா எந்த ரத்தத்தை பலி செலுத்தணும்னா ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை பலி செலுத்தணும். நம்மள மாதிரி காமன் பீப்புள், நம்மள மாதிரி ஜனங்க என்ன பண்ணணும்னா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை, அப்போ உயிரின் மதிப்பை வைத்து தான் என்ன பண்றாங்கன்னா ரத்தத்துடைய மதிப்பை என்ன பண்றாங்கன்னா கணக்கெடுக்கிறார்கள். அப்போ உயிர் எவ்வளவு வேல்யூ, அதுதான் என்னன்னா ரத்தத்துடைய வேல்யூ. நாய் ஒரு ரத்தம் சிந்துச்சுன்னா, ரோட்ல நாய் ரத்தம் சிந்தி கிடந்துச்சுன்னா அதை பெருசா பேச மாட்டோம். ஆனா ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தி கிடக்குறான்னா, ஏன்னா அவனுடைய உயிர் மதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன, அதை குறித்து நான் பார்க்கலாம். மனுஷனுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு எப்போ ரத்தம் வந்துச்சு அதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் எங்க மனுஷனுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம எங்க போனோம்னா ஆதியாகமத்துக்கு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா மனுஷனை உண்டாக்குறார். எப்படி உண்டாக்குறார்? மண்ணுனால என்ன பண்றாருன்னா அழகா உண்டாக்குறார். ஒரு காதை படைக்கிறார், கண்ணை படைக்கிறார், மூக்கை படைக்கிறார், வாயை படைக்கிறார், அப்படியே சரீரத்தை படைக்கிறார், அழகா படைக்கிறார். ஒரு குயவன் செய்யறது போல அழகா என்ன பண்றாருன்னா மண்ணுனால உண்டாக்கிட்டார். இப்போ என்ன வந்துச்சு மனுஷனுக்கு? ஒரு அழகான ஒரு சரீரம் வந்துச்சு. அழகா வந்திருக்கோம் நம்ம. ஆமே, கண்ணாடியில பார்க்கும்போது நானா அவ்வளவு அழகா இருக்கிறோம். ஏன்னா யார் படைச்சிருக்கிறாருன்னா அவர் படைச்சிருக்கிறார். ஆமே, அப்போ என்ன பண்றாருன்னா அழகா ஒரு சரீரத்தை படைக்கிறார், மண்ணினால உருவாக்கி. அப்புறம் என்ன பண்றாருன்னா ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இப்போ ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதும் போது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. அவனுக்கு உள்ள வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆவி மனுஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமே, நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கிறான்னா சரீரத்தோடு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான்னா ஆவி இருக்கிறான். அந்த ஆவிக்கு தான் பேர். உங்களுக்கு பேர் இல்லை, உங்க சரீரத்துக்கு பேர் கிடையாது. இந்த ஆவிக்கு தான் பேர். ஆவிக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா சாம்னு சொல்றாங்க. ஆனால் தான் செத்தா என்ன சொல்றாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க, டெட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆவிக்கு தான் என்னன்னா பேர். அப்போ இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா ஒரு வீடு போல இருக்கு. இந்த வீட்டில இருந்து உள்ள இருக்கிற உள்ள இருக்கிற சாம் என்ன பண்றான்னா வீட்டில இருந்து யாரை வீட்டை பார்க்கறான்? சந்தோஷ் வீட்டை பார்க்கறான். சந்தோஷ் வீட்டை பார்க்கறான். சந்தோஷ் வந்து என்ன பண்றான்னா உள்ள இருந்து என் வீட்டை பார்க்கறான். வீட்டில இருந்து வெளியே எப்படி பார்ப்பீங்க? ஜன்னல் வழியா பார்ப்பீங்க. அதே போல இந்த கண்ணு வழியா என்ன பண்றேன்னா நான் என் வீட்டில இருந்து சந்தோஷ் வீட்டை கண்ணு வழியா பார்க்கறேன், இந்த ஜன்னல் மூலியமா பார்க்கறேன். அவன் என்ன பண்றான்னா அவன் வீட்டில இருந்து அவனுடைய ஜன்னல் வழியா என்ன பண்றான்னா என் வீட்டை பார்க்கறான். அப்போ நானும் அவனை பார்த்தது இல்லை, அவனும் என்ன பார்த்ததில்லை. அப்போ மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஊதினவனே என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினாரா. அப்புறம் என்ன ஆயிட்டானா மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மால தான் என்ன இருக்குன்னா இன்டெலெக்சுவல் அறிவாற்றல். அந்த ஆத்மால தான் என்ன இருக்குன்னா சித்தம் கொள்ளுதல், வில். அந்த ஆத்மால தான் என்ன இருக்குன்னா உணர்ச்சி. அப்போ அதனால தான் என்ன சொல்றேன்னா ஒரு இண்டிவிஜுவல் அவனுக்கு தனியாள். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு உணர்ச்சி இருக்கிறது, அவனுக்கு என்ன இருக்குன்னா சித்தம் கொள்ளுதல். அவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு இண்டிவிஜுவலா இருக்கிறான். அப்போ இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை தனியாளா
காட்டுது, ஆத்துமா தான் என்ன பண்ணுதுன்னா தனியால காட்டுது. அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்ல மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா ஆவி இருக்கிறது, அது மட்டும் இல்ல மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா ஆத்துமா, அந்த ஆத்துமா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க அவர் நாசியில் சுவாசத்தை ஊதினார். அந்த ஊதும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஆவியா இருக்கிற மனுஷன் இப்ப என்ன பண்றான்னா சரீரத்தை கொண்டு இயங்க ஆரம்பிக்கிறான். அவர் ஊதும் போது ஆவியா இருக்கிற மனுஷன் சரீரத்தை கொண்டு இயங்க ஆரம்பிக்கிறான். எப்படி இயங்குறான்? அவனுக்குள்ள என்ன ஓடுதுன்னா ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. அவர் ஊதும் போது என்ன ஆச்சுன்னா அவனுக்குள்ள ரத்தம் ஓட ஆரம்பிச்சது. அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா சரீரத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். அவர் ஊதும் போது என்ன ஓடிச்சு? உங்களுக்குள்ள ரத்தம். அது வரைக்கும் ரத்தம் ஓடல, ஆனா ஊதும் போது என்ன ஓடிச்சுன்னா ரத்தம் ஓடிச்சு. அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. எப்போ அந்த ரத்தம் வெளியே போதோ நீங்க என்ன ஆயிடுறீங்க? டெட். நீங்க அவ்வளவு செத்துட்டீங்க. அப்போ அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா சரீரத்தையும் இயக்குது, அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா ஆத்துமாவையும் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ அவர் ஊதுனாராம். ஊதும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரத்தம் உள்ள ஓட ஆரம்பிக்கிறது. அந்த ஊதும் போது அந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. உங்க ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய உயிர் உங்க ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல. அப்போ தேவனுடைய ஜீவன் உங்க ரத்தத்துடைய மதிப்பு என்னன்னா சாதாரணமானது இல்ல. இது என்னன்னா தேவனுடைய ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது. அதனால பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மிருகத்துடைய ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஊதும் போது அந்த ஜீவன் அதுக்குள்ள போயிடுச்சு. அப்போ உங்களுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்னன்னா தேவனுடைய ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் தேவனுடைய ஜீவன் இருக்கு. இதை சயின்ஸ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சயின்ஸ்ல என்ன சொல்லி தராங்க? blood carries the oxygen. blood என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை கேரி பண்ணுது. அது மட்டும் இல்ல டிசீஸ் என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்ட் பண்ணுது. எதிர்த்து வர டிசீஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்ட் பண்ணுது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அந்த blood. ஆனா வேதம் மட்டும் தான் சொல்லுது ரத்தத்துல என்ன இருக்குன்னா தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்போ உங்க ரத்தத்துடைய மதிப்பு என்னன்னா தேவனுடைய ஜீவன் அந்த ரத்தம் சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, அப்போ மனுஷனுடைய ரத்தத்துடைய மதிப்பு தான். ரத்தத்துடைய மதிப்பு என்னன்னா தேவனுடைய ஜீவனை அது கேரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ இயேசுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன, அதை குறிச்சும் பார்க்கலாம். ஏன்னா இயேசுடைய ரத்தத்தோட தான் பார்க்குறோம். இயேசுடைய ரத்தத்தை ஏன் அவ்வளோ பெரிய வல்லமை அதான் பார்த்துறோம். சரி, மனுஷனுடைய ரத்தத்துடைய மதிப்பு பார்த்தா இயேசுடைய ரத்தத்தில் எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிளட் வேல்யூ ஆஃப் ஜீசஸ்? இயேசுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னா அது என்னதுன்னா மதிப்பிட முடியாத ஒன்று. அது நம்மளால மெஷர் பண்ண முடியாது, அது வேல்யூ நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது மதிப்பிட முடியாத ஒன்று. ஏன் மதிப்பிட முடியாத ஒன்றுனா அது திருத்துவத்தின் இரண்டாம் நபருடைய ரத்தமாய் இருக்கிறது. இட் இஸ் a blood of second person of the Trinity. அது திருத்துவத்தின் இரண்டாம் நபருடைய ரத்தம். திருத்துவத்தின் முதலாம் நபர் யாரு? இதா. திருத்துவத்தின் இரண்டாம் நபர் யாரு? குமாரன். திருத்துவத்தின் மூன்றாம் நபர் யாரு? இவங்க 3 பேரும் யாரு தான்? இது 3 பேரும் யாருன்னா தேவன் தான். 1 + 1 1 + 1 is equal to மேக்ஸ்ல வேணா 3ன்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவத்தின் படி 1 + 1 + 1 is equal to 1. பாருங்க, 3 விதமா இருக்கிறாங்க. எசன்ஸ்ல அவங்க தன்மையில அவங்க 3ஆ இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரே தேவன் தான். ஆமென். அப்போ இந்த இயேசுடைய ரத்தத்துடைய வேல்யூ என்ன ஆகுதுன்னா அது மதிப்பிட முடியாத ஒன்று. ஏன்னா அது யாருடைய ரத்தம்னா தேவனுடைய ரத்தம். மனுஷனுடைய ரத்தத்துல என்ன இருக்குன்னா நல்லா தான் இருந்துச்சு, தேவனுடைய ஜீவன் இருந்துச்சு. ஆனா பாவத்தின் மூலியமா இந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப மாசு அடைஞ்சிச்சு, அழுக்காயிடுச்சு, குற்றம் ஆயிடுச்சு. ரத்தத்துல ஃபுல்லா பாவம் இருக்கு. ஆனா இப்போ இயேசுடைய ரத்தத்துல என்ன இல்லைன்னா அழுக்கு இல்லை, எந்த குற்றம் இல்லை, எந்த மாசம் இல்லை. அப்போ இது யாருடைய ரத்தம்னா
தேவனுடைய ரத்தம். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ரத்தம் இது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? அதிலே ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தீங்கன்னா வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை, அந்த தேவன் தான் என்ன ஆகிறார்னா இப்போ மாம்சமாகிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இது யாருடைய ரத்தம்னா தேவனுடைய ரத்தம். உங்களுக்காக சிந்தப்பட்டது மனுஷனுடைய ரத்தம் இல்லை, ஆட்டுடைய ரத்தம் இல்லை, மாட்டுடைய ரத்தம் இல்லை. இது யாருடைய ரத்தம்னா தேவனுடைய ரத்தம். இந்த ரத்தத்தை நாம் மதிப்பிட முடியாது, அப்படிப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அதான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்க. பாருங்க, வேணும்ட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, வேணும்ட்டு என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்றாரு, சுய ரத்தம். சுய ரத்தம் சொன்னா அவருடைய ரத்தம், அதாவது தேவனுடைய ரத்தம், அதாவது இயேசுடைய ரத்தம். சுய ரத்தத்தினாலே என்ன பண்றாருன்னா சம்பாதித்து கொண்ட தமது சபையை. அப்போ நம்மளை என்ன பண்றோம்னா சுய ரத்தத்தின் மூலியமாய், அவருடைய ரத்தத்தின் மூலியமாய் நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் சோ பிரஷியஸ். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஏன்னா அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அது அந்த ரத்தத்தை என்ன பண்ண முடியாதுன்னா மதிப்பிட முடியாது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுறாருன்னா சாலமோனுக்கு இதுவை கட்டுறதுக்கு கொடுக்குறாரு, தேவாலயத்தை கட்டுறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான காசை கொடுக்குறாரு. அந்த காலத்திலே அவர் சேர்த்து வச்ச காசு, கோடிக்கணக்கான காசு என்ன பண்ணுறாருன்னா சாலமோன் கொடுக்குறாரு. சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பலி செலுத்துறார். அவர் பலி செலுத்தும் போது எத்தனை எருதுகள் பலி செலுத்தினார்னா, இங்க பாத்தீங்கன்னா 22,000 எருதுகளை பலி செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு மானுடைய விலை எவ்வளோ? ஆனா அந்த காலத்தை என்ன பண்றாருன்னா 22,000 எருதுகளை அவர் ஒரே நாள்ல பலி செலுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 1,20,000 ஆட்டுக்குட்டிய என்ன பண்றாருன்னா பலி செலுத்துறார். இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, ரம்ஜான் வேற வந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டிய விலை எங்கேயோ போகுது. ஆனா அந்த காலத்துல சாலமோன் என்ன பண்றா 1,20,000 ஆட்டுக்குட்டிய அவர் பலி செய்து. என்ன காட்டுதுன்னா, வேதம் என்ன காட்டுதுன்னா, இயேசுடைய ரத்தம் எது கூடயும் கம்பேர் ஈக்குவல் பண்ண முடியாது. அதை காட்டுறதுக்காகவே அது செஞ்சாங்களாம். ஆமே. அப்போ என்னதான் கோடிக்கணக்கான ஆட்டுக்குட்டி அடிச்சாலும், கோடிக்கணக்கான எருதுகள் அடிச்சாலும் இயேசுடைய ரத்தத்துக்கு எதுவும் இணையாகாது. ஆமென். அதுடைய ஒரு சித்தரிப்பு தான் அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. பலி செலுத்துறதுனால என்னன்னா இயேசு வரப்போறாரு, அவர் காட்டுறது தான் பலியே. அப்போ அவ்வளோ ஆடுகள் அடிக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா இயேசுடைய ரத்தம் மதிப்பிட முடியாத ஒன்று. ஆமென். அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் பாருங்க. உங்கள் முன்னோர்களாய் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்போ இது வெள்ளினால பொண்ணுனாலும் மீட்கப்படலையாம். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் இது பெருசு. நீங்க எவ்வளவுதான் தங்கத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் இயேசுடைய ரத்தத்தோடு இணையாகாது. வாங்கிட முடியுமா? இயேசுவின் ரத்தத்தை வாங்கவே முடியாது. வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் இது பெருசு. அது மட்டும் இல்ல, குற்றம் இல்லாத, பாருங்க, குற்றம் இல்லாத சொல்லும் போது சின்லெஸ், இது குற்றமே இல்லையா அவருடைய ரத்தத்துக்குள்ள. அதனால பிலாத்து என்ன பண்றாருன்னா கை கழுவுறாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட எந்த குற்றமும் காணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஏன்னா அவர்கிட்ட இல்லைன்னா குற்றமே இல்லை. ஏன்னா இவர் எப்படி பிறந்தாரு? இவர் எப்படி பிறந்தாருன்னா பரிசுத்த ஆவியின் உதவியோட பிறந்தார். மனுஷன் மூலியமா படைக்கல. அவர் எப்படி பிறந்தாருன்னா பரிசுத்த ஆவியின் உதவியில பிறந்ததுனால அவருக்குள்ள என்ன இல்லைன்னா எந்த ஒரு பாவமும் இல்லை. நம்ம ரத்தத்தில் என்ன இருக்குன்னா பாவம் இருக்கு, மாசு இருக்கு, குற்றம் இருக்கு. ஆனா இயேசுடைய ரத்தத்தில் என்ன இல்லைன்னா
குற்றமே இல்லையா. அது மட்டும் இல்லை, குற்றம் இல்லாத மாசற்றனா ஸ்பாட்லெஸ், ஒரு மாசம் ஒரு கரையே இல்லையா அங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு, ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற, இந்த விலையேற பெற்ற ரத்தம்னா வெரி ப்ரெஷியஸ், வெரி ரேர். வெரி ரேர்னா அது கிடைக்காது எங்கேயுமே. விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இயேசுவின் ரத்தம் என்னதுன்னா விலையேற பெற்ற ரத்தம். அது மட்டும் இல்லை, மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், அப்பழுக்கற்ற ரத்தம். அந்த ரத்தத்தின் மூலியமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ ப்ரெஷியஸ். அதனால தான் நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ், அவருக்கு நீங்க ரொம்ப ப்ரெஷியஸ். அதனால தான் இவ்வளோ ரத்தத்தை என்ன பண்றாருன்னா உங்களுக்காக அவர் செலுத்தி இருக்கிறார், செலுத்தி ஜீவனை விட்டிருக்கிறார். இதன் மூலியமாய் நீங்கள் பரலோகம் போக வேண்டும். ஆமென். அப்போ நம்ம பார்த்தோம், மனுஷனுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்ன? மனுஷனுடைய ரத்தத்தின் மதிப்பு என்னதுங்க? அது தேவனுடைய ஜீவனை என்ன பண்ணுதுன்னா கேரி பண்ணுது. அது ரத்தம் என்ன பண்ணுது, தேவனுடைய உயிரை என்ன பண்ணுதுன்னா சுமந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவனுடைய ரத்தம், அதாவது இயேசுடைய ரத்தத்துடைய மதிப்பு என்னன்னா அது மதிப்பிட முடியாத ஒன்று. இந்த மனுஷனுடைய ரத்தத்துக்குள்ள பாவம் வந்துடுச்சு, மாசு வந்துச்சு, குற்றம் வந்துச்சு. ஆனா இயேசுடைய ரத்தம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரெஷியஸ். இது இந்த உலகத்துல தேடி பார்த்தாலும் எல்லா ரத்தத்துக்குள்ளேயும் பாவம் இருக்கு. ஆனா இயேசுவின் ரத்தத்துல மட்டும் பாவம் இல்லை. இது மதிப்பிட முடியாத ஒன்று, கிடைக்காத ஒன்று, வெரி ரேர். அந்த ரத்தத்தினால தான் நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அதனால தான் அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ வல்லமை. எதனால வந்துச்சுன்னா அது ரொம்ப மதிப்பிட முடியாத ஒன்று. ஒரே ரத்தம் என்ன பண்ணுதுன்னா அத்தனை ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்குது, பரிசுத்தமாக்குது, நீதிமானமாக்குது, சாபத்திலிருந்து விடுதலையாக்குது, தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதம் கொடுக்குது. எப்படி அந்த ரத்தம் மட்டும் செய்யுதுன்னா அது மதிப்பிட முடியாத ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தால எல்லாம் முடியும். அந்த பாடுறோம், இயேசுவின் ரத்தத்துல வல்லமை உண்டு உண்டு உண்டு. ஏன்னா இது எங்க கிடைக்காதுங்க, எனக்கு கிடைக்காது. அதனால அந்த ரத்தத்துல அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென். சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. என்ன கேள்வி? ஏன் இயேசுவின் ரத்தத்துல அவ்வளோ பெரிய சக்தி? ஏன்னா இது தேவனுடைய ரத்தம், இது மதிப்பிட முடியாத ஒன்று. ரெண்டாவது, அந்த வல்லமை, அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்ன செய்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில என்ன சாதித்திருக்கிறது அந்த ரத்தம், அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணியிருக்கிறது. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆவது வசனம் வாசிங்க. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20லிருந்து 21. இங்க 21ஆவது வசனத்துல நீங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்ல வரான்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக. என்ன சொல்றாருன்னா உங்களை நல்லா ஆக்கிடுவார். 21ஆவது வசனம், உங்களை சகலவித நற்கிரியிலும் உங்களை நல்லா ஆக்கிடுவார். அதை சொல்றாரு. ரொம்ப புரியுது இந்த வசனம், 21ஆவது வசனம் புரியுது. ஆனா 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்படியா இருக்கு, ரொம்ப புரியாத மாதிரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். என்னங்க சொல்றாரு பாருங்க. பவுல் உடைய வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குழப்பமா எழுதுவார். வேணும்ட்டே என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எழுதுவார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய சக்தியும் அடங்கியிருக்கும். இதுலேயும் பெரிய சக்தி அடங்கியிருக்கு. பாருங்க, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாருங்க, இந்த தேவனை விவரிக்கிறது தான் இவ்வளோ பேசுறாரு. அந்த தேவன் என்ன சொல்றாருன்னா,
நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்லேருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அந்த தேவனை தான் என்ன பண்றாருன்னா இவ்வளோ வேர்ட்ஸை போட்டு விவரிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய அர்த்தங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்கு, இந்த ரத்தத்தினாலே என்ன ஆயிருக்குன்னா, அந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்குன்னா என்ன செய்திருக்குன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணியிருக்கான். இந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்கு, இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணியிருக்கு. ஏன் ஏறி வர பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. என்ன ஆன்சர்னா நித்திய உடன்படிக்கையின். ஏன் இயேசுவை மரித்தோர்லேருந்து ஏறி வர பண்ணினார்னா நித்தியத்தில் செஞ்ச உடன்படிக்கையினால. நித்தியத்தில் என்ன உடன்படிக்கை பண்ணாரு, பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா ஒரு உடன்படிக்கை பண்றார். யார் கூட உடன்படிக்கை பண்றாருன்னா இயேசுவோடு உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றாருன்னா இந்த ஜனங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும்னா யாருன்னா ஒருத்தர் ரத்தம் சிந்தணும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு நான் போய் ரத்தம் சிந்துறேன். அப்போ என்ன சொல்றாருன்னா நீ அப்போ ரத்தம் சிந்துறியா, சரி ரத்தம் சிந்து. இது உடன்படிக்கையோட ஒரு பக்கம். நீ என்ன பண்ண, ரத்தம் சிந்தணும். உடன்படிக்கையோட மறுபக்கம் என்னன்னா நீ ரத்தம் சிந்தின உடனே நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை மரித்தோர்ல இருந்து எழுப்ப போறேன். இதுதான் டீலிங். இதுதான் உடன்படிக்கையோட ரெண்டு. ஒரு சைடு என்னதுன்னா நீ இப்போ ரத்தம் சிந்தணும், அதுவும் வேலை. நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்ப போறேன் பாருங்க. அதே போல என்ன பண்றாருன்னா பழைய பாட்டு ஃபுல்லாக காட்டுறாரு. என்ன காட்டுறாரு, இயேசு ஒருத்தர் வர போறார். அதோடைய நிழல் தான் என்னன்னா ஆட்டுக்குடி அடிக்கப்படுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காளையுடைய ரத்தம்லாம் சிந்தப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு அவர் வராரு, என்ன பண்ணுறாரு, அவர் மரிக்கிறார், பாடுபடுறார், மரிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறார், ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா உயிரை விடுகிறார். உயிரை விட்டவனைய அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா இங்கே பாருங்க, ரத்தத்தினாலே என்ன பண்றாருன்னா இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர அந்த ரத்தம் என்ன செஞ்சுன்னா இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினது. அந்த ரத்தம் என்ன செஞ்சிருக்குன்னா இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறது. உயிரோடு எழுப்பி என்ன பண்ணுச்சு, விட்டுச்சா? வசனம் சொல்லுது உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறது. இயேசுவை என்ன பண்ணுச்சுன்னா அந்த ரத்தம் உன்னதங்களில் அவருடைய வலது பார்சல உட்காரும்படி செய்ததான். அதே எபேசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இயேசுக்கு மட்டும் செய்யலை, இது யாருக்கு செஞ்சிருக்குன்னா உனக்கும் செஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உங்களை ஏதோ இயேசுக்கு மட்டும் செய்யலையா இந்த ரத்தம். இந்த ரத்தம் யாருக்கு செஞ்சிருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் செஞ்சிருக்கு. ஆமென். இப்போ இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க? சிட்டிங் இன் த ரைட் சேர். அவரோட உன்னதங்களில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யாரோட? பிதாவோடு கூட. இன்னைக்கு நீங்கள் குன்றத்தூரில் இருக்கலாம், ஏதோ மாடி மேலே உட்காந்து பிரசங்க கேட்கலாம். ஆனால் உண்மையாக அவங்க ஆவி எங்கே இருக்குன்னா உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்கள் எப்படி ஆகிட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க, கிறிஸ்துவும் நீங்களே ஒன்றாயிட்டீங்க. இப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, அங்கே உட்காந்துருக்காருன்னா அப்போ நானும் எங்கே தான் இருக்கிறேன், நம்ம உடன் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். உடன் பங்காளி. 2 பேரும் என்ன பண்ணிட்டாருன்னா சேர்த்துட்டார். நான் சொன்னேன் தலை யாரு, கிறிஸ்து. சரீரம் யாரு, நம்ம தான். அப்போது தலையும் சரீரமும் தனித்தனியாக இருக்குமா, சேர்ந்து இருக்குமா? அப்போது நீங்களும் கிறிஸ்துவும் எங்கே இருக்கிறீங்கன்னா உன்னதங்களில் இருக்கிற. கிறிஸ்து அங்கே இருக்கிறாருன்னா சரீரமாகிய நானும் எங்கே தான் இருக்கிறேன்னா உன்னதங்கள்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போது இந்த ரத்தம் என்ன பண்ணியிருக்கு, சக்தி என்ன பண்ணியிருக்கு, இந்த ரத்தம் என்ன செஞ்சுருக்கு, இயேசுவை மரித்தோர்லேருந்து ஏறி வர பண்ணியிருக்கு. இயேசு மட்டும் இல்லை, எனக்கும் இந்த ரத்தம் செஞ்சிருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, இங்கே எபிரேயரில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார். இந்த ரத்தம் வேற என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல. பாருங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை என்ன பண்றாங்கன்னா ரத்தம் சிந்துறாங்க. பிரதான ஆசாரியை எடுத்துட்டு போயிட்டு வருஷந்தோறும் என்ன பண்றாங்கன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காலுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தம் இவளுடைய ரத்தத்தினாலே அல்ல. இந்த ரத்தம் நம்மள பாவ நிவர்த்தி செய்யல. மனுஷனுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி செய்யல. இவளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த. திருப்பியும் பாருங்க, சொந்த.
அங்க சுய ரத்தம் சொன்னாரு, இங்க என்ன வேணும்ட்டு என்ன பண்றோம்னா சொந்த, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் போவாங்க. இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ண, வருஷம் வருஷம் என்ன பண்றாங்கன்னா போய் ரத்தத்தை சிந்துறாங்க. வருஷம் வருஷம் சிந்துனா கூட அந்த பாவம் என்ன பண்ணனா கழுவப்படலை, பாவம் வந்து நிவர்த்தி செய்யப்படல, பாவம் என்ன பண்ணுதுன்னா மூடப்படுகிறது. ஒரு பெட்ஷீட் மாதிரி மூடுது அந்த ரத்தம். அதுதான் அதான் செய்ய முடியும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெட்ஷீட் விலக ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கு முன்பாக அந்த பாவம் தெரிய ஆகும்போது திருப்பி என்ன பண்ணுறான்னா போன வருஷம் செஞ்ச பாவத்துக்கு திருப்பி என்ன பண்ணுறான்னா அதுக்கு பலி செலுத்தின பாவத்துக்கு திருப்பி பலி செலுத்துறாங்க. பாருங்க, ஒரு வருஷந்தோறும் என்ன பண்றாங்கன்னா அவங்க பலி செலுத்துறாங்க. ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து, ஒரே தரம் என்ன பண்றாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தாரா. எந்த மகா பரிசுத்த ஸ்தலம்? இது கிடையாது. இந்த அங்க பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கலையா. அவர் எங்க போயிட்டாருன்னா அவரே பிரதான ஆசாரியர் மாறிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரே ஆட்டுக்குட்டியா மாறிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரே என்ன பண்றாருன்னா ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரே தரம் எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளனா தேவன் இருக்கிற இடத்துக்கு, நித்திய நித்தியமா அவர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு என்ன பண்ணார்னா எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டார்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டார். அவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமா, இயேசு என்ன பண்ணிட்டார், அங்க போயிட்டார். பிரதான ஆசாரியர் வருஷம் வருஷம் போறாங்க. ஆனா இயேசு அவர் பிரதான ஆசாரியர் மாறி அவர் என்ன பண்றாரு, ஆட்டுக்குட்டியா மாறி அவர் என்ன பண்றாரு, ரத்தத்தை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, டைரக்டாவே பிதா இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் நுழைஞ்சிட்டாருங்க. அவர் நுழைஞ்சிட்டாருன்னா இந்த ரத்தம் அவரை நுழைய செஞ்சிச்சுன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரத்தம் உங்களையும் நுழைய செய்தது. ஆனாலும் ஜெபிக்கும் போது எப்படி போறோம், பரலோக பிதாவே குமாரனாகி இயேசுவின் நாமத்துல மண்டையில வருகிறோம். குமாரனாகி இயேசுவின் நாமத்துல போகும்போது, இயேசுவின் ரத்தத்துல போகும்போது டைரக்டா அவர் பிரசன்னத்துல போயிடுறோம். ஆமே, அவர்கிட்ட போகவே முடியாது. ஏன்னா நம்ம மேல என்ன இருக்குன்னா பாவம் இருக்கு. அவர் பரிசுத்தமான தேவன். ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட எப்படி போறோம்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலியமா நாம் நுழைகிறோம். இன்னைக்கு தைரியமா போகலாம். இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போது அற்புதம் நடக்குது. பிதாவாகிய தேவன் அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போது காரியங்கள்லாம் மாறுது, ஆசீர்வதிக்கப்படுறோம். அப்போ இன்னைக்கு அந்த அந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா நம்மை அந்த கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் நுழைய உதவி செய்திருக்கிறது. அதான் சொல்றார், தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் நுழைய கடுவோம். அவங்க பயந்து போனாங்க. பிரதான ஆசிரியர்லாம் பயந்து உள்ள போறாங்க. என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்னு பயந்து போறாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு போயிட்டார் உள்ள. அந்த திரை சிலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. என்ன சொல்றாருன்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் அவர்கிட்ட. ஆமே, இன்னைக்கு யாருக்கு பாசுக்கெல்லாம் ஃபோன் பண்ண தேவையில்ல. வியாதி இருக்கும்போது, எதனா பிசாசு தொல்லை இருக்கும்போது பாசுக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணலாம், பரலோக பிதாவை குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உன் மண்டையில் வருகிறோன்னு சொல்லும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அன்னைக்கு என்னன்னா எதா இருந்தாலும் யார்கிட்ட தான் போனோம், பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரிகிட்ட தான் போனோம். ஆனால் இன்னைக்கு பிரதான ஆசாரி இயேசுவா மாறிட்டார். இன்றைக்கு இயேசுவின் மூலியமா நாம் பிதா கிட்ட போக முடியும். ஆமென். அப்போ இந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறது, முதல் என்ன பண்ணிருக்குன்னா மரித்தோர்லேருந்து எழுப்பி உங்களை என்ன பண்ணுறா கீழான ஒரு நிலைமையிலிருந்து மேலான நிலைமையில உங்களை கொண்டு போய் இருக்கிறது. ஆனால் பாடுறோம், கீழே கடந்த என்ன மேலே தூக்கி வச்சுட்டார். அப்போ இந்த ரத்தம் கீழே கடந்த என்ன கீழான ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனால் இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா மேலான நிலைமையில கொண்டு போயிருக்கிறது. வசனம் சொல்லு, புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார கீழே கடந்தோமா. ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கிறோன்னா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்திருக்கிறார். ஆமாம். இன்னைக்கு போகும் போதெல்லாம் வயசான பாட்டி, என்னோட 4 மடங்கு அவங்களுக்கு வயசு பெருசு. ஆனால் என்னை பார்க்கும்போது அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, குனிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. பாருங்கள், எது செஞ்சுருக்கு, இந்த ரத்தம் செஞ்சுருக்கு. ஆமாம், இந்த ரத்தம் தான் என்ன பண்ணிருக்குன்னா என்ன ஊழியக்காரனாக மாற்றிருக்கு. அப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா கீழே கடந்த எண்ணெய், பாவத்தில் இருந்த எண்ணெய் இன்றைக்கு பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்திருக்கிறது. உங்களையும் அதான் செஞ்சிருக்கிறது. கீழே கடந்தீங்க, இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கீழே கடந்தீங்க. ஆனால் இப்போ மேலான நிலைமையில் இருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த ரத்தம் இதான் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தைரியமாக என்ன பண்ணுறோன்னா
அவருடைய பிரசனத்தில் நாம் நுழைந்து இருக்கிறோம். தைரியமாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே போகலான்னா பிதா கிட்டே நாம் போக முடியும். அது மட்டும் இல்லை, 3வது கேள்விக்கு பதிலை சொல்லி முடிக்கிறேன், 2 நிமிஷம் இருக்கு. அந்த வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது அதான் பார்த்தோம். அந்த வல்லமை என்ன பண்ணுது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஒரே ஒரு ஆன்சர் தான், ஏதோ பாட்டு பாடுறது மூலியமா இல்லை. பாட்டு பாடல என் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்ல பாடியிருக்கீங்களாக்கா? அது பாட்டு பாடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதுனா அதை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு அறிவு வருமானால் அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். விசுவாசிக்கும் பொழுது அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ அதை குறித்து நல்லா நம்ம தியானிக்கணும். இந்த இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை குறித்து நல்லா அதை குறித்த ஒரு அறிவு வரும் பொழுது என்ன ஆகும், நமக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலன் செய்கிறது. எல்லா இடங்களையும், எல்லாத்துக்கும் அறிவு தான். அந்த வசனம் சொல்லுது, அறிவில்லாமையினால் சங்காரமா. என் ஜனங்கள் என்னன்னா அறிவில்லை, இன்னும் என்ன பண்றாங்கன்னா அவங்க சடங்கு செய்யறாங்க, இது செய்யறாங்க அது செய்யறாங்க, கீழே இது மாடி இது மலை மேலே ஏறுறாங்க, உபவாசம் போடுறாங்க, இது மூலியமா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் நினைக்கிறாங்க. பாருங்க, அது தேவனை குறித்த ஒரு அறிவில்லை. ஆனா பாவங்கள் எப்போ மன்னிக்கப்படும்னா வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் ஏதோ செய்யறதுனால நீதிமான் பிழைக்கிறது இல்லை, இயேசுடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானாய் மாறுகிறேன். அப்போ அதை குறித்து நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். அடுத்த நாள் வரும்போது நான் என்ன பேச போறேன்னா பாவ நிவர்த்தி. இந்த ரத்தம் என்ன பண்ணுன்னா பாவ நிவர்த்தி செய்கிறது, அதை குறித்து நான் பேச போறேன். அப்போ 3 கேள்விகள் நம்ம பதில் சொல்லியிருக்கோம். 1 கேள்வி என்னது, முதல் கேள்வி, ஏன் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு? ஏன்னா அது தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 2வது கேள்விக்கு ஏன் அது அந்த வல்லமை என்ன நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது, என்ன செஞ்சிருக்கு? இயேசுக்கு என்ன பண்ணுது, அந்த ரத்தம் ஏறி வர பண்ணிச்சு. அதே போல நம்மளையும் என்ன பண்ணிருக்குன்னா ஏறி வர உன்னதங்களை உட்கார வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கிருபாசன தண்டையில நாம் தைரியமாய் நாம் நுழைகிறோம், அந்த ரத்தம் தான் செஞ்சிருக்கு. 3வது கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஏன் அது அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்யணும்னா அதை குறித்த ஒரு அறிவு வரும்போது விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ கேள்வி பண்ணோம், இன்னும் சிலுவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணோம்னா அவர்கிட்ட கிட்டி சேர ஆரம்பிப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 8 மணிக்கு முடிச்சேன். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மண்டையில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, அந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தத்தினால இல்லை, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, நீங்களே ஆண்டவரே ப்ரெஷியஸ் பிளட், ஆண்டவரே விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் பார்வையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். நாங்கள் விலையேற பெற்றதுனால தான் நீங்கள் ஆண்டவரே விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கோன்னா, யாரும் எங்களை நேசிக்க மாட்றாங்க, யாரும் எங்களை நேசிக்க மாட்றாங்க, அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் விலையேற பெற்ற ரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறேன். ஆமென். ரத்தம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கீழே இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னதங்களே உம்மோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறது கர்த்தா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உன்னதங்கள்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்திற்கும் மேலாக நாங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வியாதி எங்களை தொட முடியாது, ஆண்டவரே தரித்திரம் எங்களை தொட முடியாது, ஆண்டவரே பலவீனங்களை தொட முடியாது கர்த்தாவே. நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறியும் பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தைரியமாக ஆண்டவரே கிருபாசனத்தை நாங்கள் நுழைகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பழைய பாட்டில் ஆண்டவரே பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும், அதுவும் பயந்து மாதிரி போக முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே பயத்தோடு இல்லை, பிரதான ஆசாரியர் மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் தைரியமாக இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் கிருபாசனத்தை நுழைகிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுனா அதை குறித்த ஒரு அறிவு எங்களுக்கு வரும் பொழுது
ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஆண்டவரே தொடர்ந்து அதை குறித்து எங்களை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அதுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. டெய்லி நாங்கள் ஆண்டவரே வந்து அட்டன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அட்டன் பண்ணுறதுனால ஏதோ எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் கொண்டு வரீங்க ஆண்டவரே. நீங்கள் தான் கொண்டு வரீங்க, நீங்கள் தான் எங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே. பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. போகும் பொழுதே ஆண்டவரே அணுகுல வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. போகும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீர் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன உனக்கு முன்னே நான் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன்னு சொன்னீரே. நீங்கள் எங்களுக்கு முன்னாடி கடந்து போங்க, எல்லா கோணலான வழியும் ஆண்டவரே இப்பொழுதே செவ்வையாய் நீர் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.